நான் நெக்ஸ்ட்டு ரிவ்யூ ஒன்று கட்டாயமாக கொடுப்பேன். செவன் ஸ்க்ரீன் தேட்டர், அந்த தேட்டருக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். ஹாய் ஹலோ வணக்கம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் என்னோட முதற்கண் வணக்கம் சொல்கிறேன். இமேக் நேயர்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். டெஃபினட்டாக உங்களோட ஆதரவு இல்லாமல் என்னால் இந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணிக்க முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு மார்னிங், அதாவது நேற்று நைட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது தம்பியோட ஃப்ளாஷ்பேக்கு, தம்பி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு எல்லாமே நம்ம வந்து கேட்டோம். ஸோ அப்படி கேட்டதுல வந்து தம்பி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவருங்கிறத சொன்னாரு. டிரைவர்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அசோக் லேலண்ட் லாரி அந்த மாதிரிலாம் நான் ஓட்டியிருக்கேன்னா, நான் வந்து அடிக்கடி கேபுக்கு வந்து ஆக்டிங் டிரைவரா கூட நான் போவேன் அப்படி இப்படின்னு சொன்னாரு. பாத்தீங்கன்னா படிச்ச இன்ஜினியர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்ல எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணுங்கிற அவரோட ஆர்வம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ அதனால எனக்கும் நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும் போதும் நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து கரெக்டா எல்லாமே பண்ண முடியாது. ஸோ அதனால நான் ஒரு சின்ன ரிலாக்ஸ், இதுல லெஃப்டா ரைட்டா லெஃப்டா ஓகே. ஆக்சுவலா அதனால என்னால கரெக்டா கவனிக்க முடியாது. ஸோ நான் தம்பிகிட்ட நம்மளோட டிரைவிங் ஒர்க்கை வந்து ஒப்படைச்சிட்டேன். கொஞ்சம் நாளைக்கு நீயே டிரைவ் பண்ணுமா, நம்ம சைட் விசிட்லாம் போறது வர எனக்கும் கொஞ்சம் நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கு. ஸோ ஆஃபீஸ் ஒர்க் அது இதுன்னு நிறைய டென்ஷனான ஒர்க் இருக்கு. ஸோ நீயே டிரைவ் பண்ணு, நான் கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் உட்காந்துருந்து நான் கஸ்டமர்ஸ்ட எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி பேசி எடுத்து நான் வரேன்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஆக்சுவலாக இன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம சைட்ல நடந்த ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட். சைட்ல இன்சிடென்ட் நடக்கல, ஆக்சுவலா இன்சிடென்ட் நடந்தது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கு. ஸோ என்னன்னா, நமக்கு வேலை பார்க்குற லேபர், அந்த லேபரோட அவரோட மேசன், ஓகேங்களா. ஸோ அந்த மேசனோட அண்ணன் பையனுக்கு வந்து நேற்று மார்னிங் வந்து அந்த அண்ணன் பையன் வந்து ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அது எந்த காலேஜுங்கிறத நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. என்ன காரணம்னா சொல்ல வேண்டாம். ஸோ அந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்க அந்த பையனுக்கு வந்து ஆக்சுவலாக R15 பைக் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பையனோட அப்பா வந்து ஃபாரின்ல இருக்காங்க. அந்த பைக் வாங்குறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இல்லை வேண்டான்னு தடுத்துருக்காங்க. அப்படி தடுத்ததையும் மீறி நேற்று மார்னிங் வந்து அவங்களுக்கு பைக் வாங்கின சந்தோஷத்துல பசங்களுக்குலாம் ட்ரீட் வச்சிருக்காரு. ட்ரீட்னா சம் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம். ஸோ அன்னைக்கு ஈவினிங்கே அவங்க வந்து நேற்று ஈவினிங்கே அவங்க வந்து நல்லா வேகமாக போய் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட். ஓகேங்களா. இதை கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா R15 பைக் வந்து வச்சுக்கிறது நல்லதுதான், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை டிரைவ் பண்ணணும். டைம் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணாமல் நீங்கள் வண்டியை ஓட்டாதீங்க. ஏன்னா 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டாலும் போயிடும். உயிருங்கிறது போச்சுன்னா திருப்பி வராது. ஸோ அதனால தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அப்புறம் அவங்கள வந்து கொஞ்சம் நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னா கிளம்புங்கன்னு சொன்னேன். இல்லை சார், நான் அந்த ஒர்க்கை எப்படியாவது நான் முடிக்கணும். ஸோ நான் வந்து ஒர்க்கில் இருக்கேன். அங்கே வந்து நான் ஊரில் வேறு ஆட்களை ரெடி பண்ணி விட்டேன். என் அண்ணனும் ஃபாரின்லேருந்து வரணும். ஸோ நாளைக்கு தான் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்களோட ஆத்மா சாந்தி அடையக்கு நான் மனசார பிரார்த்திக்கிறேன். ஆனா இருந்தாலும் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை நான் கொடுக்குறேன். R15 பைக் வச்சிருக்க யங்ஸ்டர்ஸ் கட்டாயமா டெஃபினட்டா ரொம்ப சேஃப்டியா வண்டியை ஓட்டுங்க. ஏன்னா லைட்டா, ஏன்னா இது ரத்தம் பாத்தீங்களா, திருக்க தான் தோணும். நீங்க இப்படி திருக்கிறதுல பின்னாடி பாதிக்கப்படுறது யாருங்கிறது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஆப்போசிட்ல வர்றவங்க மேல மோதலாம், இல்ல நீங்க எங்கேயா போய் மோதி விடலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வைங்க. ஹையர் அண்ட் பைக் யூஸ் பண்ற நண்பர்கள் எல்லாருமே கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு 5 அக்ரிமெண்ட் ப்ராசஸ் இருக்கு சென்னையில. ஸோ அந்த அக்ரிமெண்ட் ப்ராசஸ்க்குள்ள எல்லா விஷயத்தையும் நான் இனி ரெடி பண்ணணும். மோரோவர் இந்த வீக்குக்குள்ள அக்ரிமெண்ட் எல்லாம் முடிச்சு நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ தொடர்ந்து என் வீடியோஸை வாட்ச் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து இதுக்காக தான் மேக் பண்ணேன். ஸோ இது வந்து எபிசோட் 3 ஆக்சுவலா. ஸோ இந்த எபிசோட் 3ல வந்து சென்னைக்குள்ளதான் நம்ம சுத்திட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ சென்னைக்குள்ள நம்ம வந்து சைட்டா இறங்கி சுத்திட்டு இருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சைட்டோட டீடைல்ஸ் மொத்தமும் நம்ம நோட் பண்ணி, இதுக்கு முன்னாடி ஃபினிஷ் பண்ண ஒர்க் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம். நீ அடுத்தடுத்த எபிசோட வந்து தெளிவா பாருங்க, உங்களுக்கே எல்லாம் தெளிவா தெரிய வரும்.
ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து இருக்கிறது ஹஸ்தினாபுரம் சைட்டில் இருக்கோம். ஸோ இந்த ஹஸ்தினாபுரம் சைட்டில் வந்து பொதுவாகவே கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து 2 மெத்தட் இருக்குது. ஆரம்பத்திலேயே கதவு ஜன்னல் நிலை எல்லாம் விட்டு அதாவது நிலை விட்டு ஜன்னல் விட்டு ஒவ்வொன்றுக்கும் கரெக்டாக ஆரம்பத்துலேருந்தே வச்சு பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு டைப் என்னென்னா ஃப்ரேம் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டோர் ஃபிட்டிங்ஸு இந்த நிலை ஜன்னல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து இது ஹஸ்தினாபுரம் சைட் வந்து 2வது வகை. ஓகேங்களா? ஸோ ஒர்க் ஆல்மோஸ்ட் மேலே ரூஃப் போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம இப்போ இந்த கதவு ஜன்னல் நிலை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவாக ஆல்ரெடி ஒர்க் முடிஞ்சிருச்சு கார்பெண்டர் சைடில். ஆனால் இருந்தாலும் இது எல்லாமே ப்ராப்பராக கரெக்டான அளவில் தான் இருக்குதாங்கிறத ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இன்றைக்கி வந்தோம். ஆல்மோஸ்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணியாச்சு. இனி நம்ம இங்கேருந்து மோரோவர் கார்பெண்டரை பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம கார்பெண்டர்கிட்ட ஃபோனில் பேசிவிட்டு அடுத்த சைட்டுக்கு மூவ் பண்ணி போகலாம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா இன்றைக்கி ரம்ஜான். ஸோ ரம்ஜான் டைமில் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார். எதுக்கு கூப்பிட்டாருன்னா இந்த மாதிரி இன்றைக்கி நைட்டு வந்து மெரினா பீச் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் நைட் டைம் இதுவரை மெரினா பீச் போனது கிடையாது. ஸோ மெரினா பீச்சுக்கு வந்து இன்றைக்கி நைட்டு போய் பார்க்க போகிறோம். நைட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை பற்றி உள்ள வீடியோஸையும் நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, செம்மையாக வச்சு செஞ்சுட்டாங்க 2 தம்பிகளும். நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலாக அதில் ஒரு தம்பிக்கு இன்றைக்கி லீவ் கொடுத்துருந்தேன். அது அந்த இதை செலிப்ரேட் பண்ணிவிட்டு உடனே கிளம்பிட்டார். அவர் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி மெரினா பீச் நைட்டு இன்னொரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஸோ நைட் இன்றைக்கி மெரினா பீச் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, நம்ம அதுமாதிரி கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு சென்னை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும்ல. ஸோ நைட் டைம் சென்னை ரோடு வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நைட் டைம் சென்னை வந்து எப்போவுமே பிஸி தான். ஸோ அந்த பிஸி சென்னையில் நம்மளோட ஆஃபீஸ் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். வித்தின் 10 டேஸ்க்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். 10 நாளைக்குள்ளே பார்த்துட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்ம ஆஃபீஸை ஓப்பன் பண்ணிடுவோம். ஏன்னா எல்லா மக்களும் கேட்குறாங்க உங்கள் ஆஃபீஸ் வந்து இங்கே எங்கே இருக்குன்னு. ஸோ நம்ம ஆஃபீஸை வந்து நான் இருந்து ஓப்பன் பண்ணிட்டு தான் நான் இங்கேருந்து கிளம்புவேன். ஸோ அப்படி ஒரு இது பிளான் எடுத்துட்டோம் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு. எப்போவுமே பிஸி தாங்க சென்னை. ஸோ இங்கேருந்து நம்ம ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண போகிறதே ஆல்மோஸ்ட் 3/4 மணி நேரம் காட்டுது. ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகிறதுக்கு டைம் இப்போ ஆல்மோஸ்ட் 7:43 7:45 ஆயிடுச்சு. எப்படியும் 9 மணி 9:30 தான் பீச்சுக்கே போய் சேருவோம். போய் பார்ப்போம் 9 மணிக்கு பீச் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நைட்டு 10 மணி மாதிரியே தெரியுது.
பயங்கர கூட்டங்க. இப்போ ஆக்சுவலாக காத்து வாக்கில் 2 காதல் அப்படிங்கிற படத்துக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். இது அநேகமாக 7 ஹில்ஸ் தேட்டர், 7 ஸ்க்ரீன் தேட்டர், அந்த தேட்டருக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். சரி பார்க்கலாம், உள்ளே போய் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹலோ, வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கட்டாயமாக ட்ரீட் வேணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க பசங்க. சரியான ஒரு மொக்க படத்துக்கு வந்துட்டேன். வாழ்க்கையில் இப்படி ஒரு படத்துக்கு போனதே இல்லை. நாளைக்கு டெஃபினட்டாக இதை பற்றி உள்ள தெளிவான ரிவ்யூ கட்டாயமாக கொடுத்தே ஆகணும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு ரிவ்யூ ஒன்று கட்டாயமாக கொடுப்பேன். ஆக்சுவலாக நம்ம இப்போ சென்னையில் இருக்கோம். கூட 2 பேரும் வந்தாங்க, எங்கே போனாங்கன்னே தெரியல. இன்டர்வலுக்கு அப்புறம் படமும் போட்டாச்சு. படமும் போட்டாச்சு, சொல்லாம கொள்ளாம ஓடிட்டாருன்னு நினைக்கிறேன்.